Hello, dear students. We warmly welcome you all to this orientation program. This is Joshua, the Academic Director of Oxford College. So I'm really happy and we warmly welcome you all to this program. And before I start this session, I would like to thank you all for choosing us your education provider. So you trust us and you believe us. That's the reason you joined today. So நீங்க எங்களை நம்பி இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணதால எங்களுடைய கல்லூரி சார்பாக முதல்ல நாங்க உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். And I should say something. You have made the right decision in your life. So உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கீங்க. என்ன தீர்மானம்? What is that? You decided to learn English or you decided to enhance your English knowledge to the next level. அதாவது நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு எடுத்த தீர்மானம் வந்து appreciated. காரணம், you know that I don't want to repeat the same thing again and again, but the obvious truth is English has become the basic requirement in our day-to-day life. So English plays a major role in our life. அதாவது இங்கிலீஷ்ன்றது இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு முக்கியம் வகிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். Right, when we work, so for our education, for the business we do, for our work, for our personal life, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ன்றது மிக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. ஸோ இந்த இங்கிலீஷ் மேரத்தான் என்ற ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ணி இன்னைக்கு நாங்க முதலாவது அதனுடைய செஷன்ல இருந்திருக்கோம். ஓரியன்டேஷன் என்று சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான அவேர்னஸ், அதாவது அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான அந்த டீடைல்ஸை ஃபுல்லா இந்த கிளாஸஸ் இப்படி நடக்க போகுது, this is how it is going to be done, this is how you have to do, you have to actively take part in this session, இப்படியான விஷயங்களை சாரி இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக் தட் மச் டைம். இன்னைக்கு நிறைய நேரம் எடுக்க போறது இல்லை. காரணம், soon after this orientation program you have the placement examination that you all know. இந்த orientation program முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு placement examination இருக்கு. It takes minimum 30 to 40 to 1 hour. அந்த எக்ஸாமை நீங்க செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ தட்ஸ் அ ரீசன் நாங்க இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்குள்ள நாங்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Obviously speaking, learning English is not just mastering a language. It is gaining access to the world of possibilities, bridging cultures, and empowering yourselves with the key to global communication. So, இதுல key factor என்ன பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ்ன்றது வந்து குளோபல் கம்யூனிகேஷன், உலக ரீதியில நமக்கு இருக்கிற தொடர்பாளுக்கு ஒரு கீன்னு சொல்ற திறவுகோல். இங்கிலீஷ்ன்றது guys, இது நம்முடைய நாட் ஓன்லி தட், சில பேருக்கு ஐடியா இருக்கு மெட்டாக்களோட பேசணும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், வெளியில இருக்கிற உலகத்தோட பேசுறதுக்கு உதவி செய்யறன்றதை தாண்டி எந்த லைஃப்ல இங்கிலீஷ் எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்குன்றது வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொருவான அனுபவங்கள் இருக்கு. ஸோ அந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் எங்களுக்கு நாங்க ஒரு ஐடியாவுக்கு வரோம், இங்கிலீஷ் இந்த அளவுக்கு அந்த லைஃப்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, இங்கிலீஷ் அந்த லைஃப்ல இந்த அளவுக்கு இருந்தா நல்லமன்றதை நான் ஃபீல் பண்றது, அது எந்த அளவுக்கு அந்த லைஃப்ல ஒரு இம்பாக்டை கொடுத்திருக்கு, ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்குன்றதை வச்சுதான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறதால நீங்க உங்களோட வேலையை பொறுத்து மாத்திரமல்ல, ஸோ உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், அதாவது யூ கெயின் தி ஆக்சஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். பாருங்க, ஒரு லாங்குவேஜ், இப்ப ஒரு சயின்ஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், அந்த பாடத்தை படிச்சீங்கன்னா அதுக்கு இருக்கிற டாக்டர்ல இருந்து கடைசியா வர டீச்சர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கு. ஒரு சயின்ஸ் மேத்ஸ் படிச்சா இன்ஜினியர்ல இருந்து அதுக்குரிய டீச்சருக்குரிய ஆக்சஸ் கிடைக்குது. ஆனா லாங்குவேஜ் லேர்னிங் என்று சொல்லும் போது உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், யூ கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யுவர் லைஃப். டீச்சிங்கா இருக்கலாம், டிரான்ஸ்லேஷன்ஸா இருக்கலாம், டூரிசமா இருக்கலாம், உங்களோட பிசினஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த இங்கிலீஷ்ன்றது வந்து உங்களோட லைஃப்ல ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு லைஃப்ல கொண்டு வருது. ஸோ அதை வந்து இங்கிலீஷ் லேர்னிங் என்றதை தாண்டி அந்த நாலேஜை நீங்க கெயின் பண்றதுல தான் அதுல அந்த சிறப்பம்சம் இருக்கு. ஸோ தட்ஸ் a thing. Okay, and here there are 8 steps to mastering a language. அதாவது ஏன் இந்த இங்கிலீஷ் மேரத்தான் ப்ரோக்ராமை நீங்க சூஸ் பண்ணணும், ரைட்? லைக்
there are a lot of English courses, online courses around Sri Lanka. இலங்கையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அங்க இங்கெல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் மேரத்தான்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் டு பி லேர்ன். அதாவது கற்றுக்கொள்றதுக்கான ஒரு பாடம் இல்லை. இங்கிலீஷ்ன்றது தமிழ், அது சாரி, வரலாறு, விஞ்ஞானம், கணிதம் இப்படியானதை போல ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அல்ல. தட்ஸ் நாட் த சப்ஜெக்ட். இது ஒரு லாங்குவேஜ் தட் யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ். அதை நீங்க என்ன செய்யணும், அனுபவத்தினூடாகத்தான் அந்த நாலேஜை பெற்றுக்கொள்றீங்க. யூ கெயின் த நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் த்ரூ தி எக்ஸ்பீரியன்ஸ். என்னது அப்ப இங்கிலீஷ் நீங்க எங்கட இங்கிலீஷ் மேரத்தான்ல படிக்கிறதுக்கு வரல. யூ ஆர் நாட் ஹியர் டு லேர்ன் இங்கிலீஷ், யூ ஆர் ஹியர் டு கெயின் த நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ். நீங்க இங்க இன்னைக்கு இங்கிலீஷ் மேரத்தான்ல இருக்கிறதுக்கா என்ன நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்னு பார்த்தோம்டா, உங்களுக்கான அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்றீங்கன்றது தான் நாங்க இந்த இங்கிலீஷ் மேரத்தான்ல எங்களோட மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்றோம். இங்கிலீஷ் ஒரு நாளும் படிப்பிக்க முடியாது, அது ஒரு நாளும் படிப்பிக்க இயலாது. அதுக்குரிய வழிமுறைகளை நாங்க உங்களுக்கு சரியா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியான முறையில நீங்க கேட்டு 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 செய்யும் போது within 2 months you will be able to see a big difference in your life. இந்த 2 மாசத்துல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய மாற்றம் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இங்க நாங்க உங்களுக்கு எப்பயுமே இங்கிலீஷ சப்ஜெக்டா டீச் பண்ண போறது இல்ல. அது நீங்க என்ன தேவைக்கு, என்ன நோக்கத்துக்காக இந்த இங்கிலீஷ் நாலேஜ், உங்களோட நாலேஜ் நீங்க அப்கிரேட் பண்ண வந்திருக்கீங்களோ அதை பேஸா வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அப்ப முதலாவது இங்கிலீஷ படிக்கணும்டா, இந்த 8 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? நோ வை யூ ஆர் ஸ்டடிங் ஆன்லைன். முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கான, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான பிரதானமான ரீசன் என்ன? உங்களோட பிசினஸா, உங்களோட ஸ்டடீஸா, அல்லது வேற ஏதாவது தேவைகள் இருக்காங்கிறது அந்த நோக்கம் உங்களுக்கு சரியா இருக்கணும். மெட்டாக்கள் படிக்கிறாங்களே, இல்ல இதுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு படிச்சுதான் ஆகணும்னு படிக்கலாது. நீங்க என்ன நோக்கத்துக்கு படிக்கணும், உங்களோட நோக்கம் என்ன, இதால உங்களுக்கு என்ன கிடைக்க போறன்ற சகல விஷயமும் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸ்லி அது தெரிஞ்சதால இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது, லேர்ன் கோர் வேர்ட்ஸ். இப்ப என்ன நீங்க நீங்க யோசிக்கலாம், என்ன நாங்க இப்ப இங்கிலீஷ் படிக்க இங்க வந்தா நீங்க எங்களை படிக்க சொல்றீங்கன்னு சொல்லலாம். லேர்ன் த கோர் வேர்ட் ஃபர்ஸ்ட். அதாவது இங்கிலீஷ்ல அடிக்கடி எல்லாரும் பாவிக்கிற வார்த்தைகள், ரைட்? நாங்க காது கொடுத்து கேட்கிற நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்லயே நாங்க நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்க பயன்படுத்த பழகுங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தெரியுதோ, இங்கிலீஷ்ல யாருக்குமே ஜீரோ நாலேஜ் என்று சொல்லவே இல்லை. நோ ஒன் கேன் சே ஐ ஹாவ் த ஜீரோ நாலேஜ் இன் இங்கிலீஷ். நோ நோ, யாருக்குமே அது சொல்லலாது. எவ்ரி ஒன் ஹேஸ், எல்லாருக்குமே இருக்கு. அது என்னண்டா, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு உரிய வார்த்தை உங்களுக்கு தெரியுதா, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் அடிக்கடி காமனா யூஸ் பண்ற வார்த்தைகள், பொதுவாகவே ஆங்கிலத்துல அடிக்கடி பாவிக்கிற வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அதுல உங்களோட டே டு டே லைஃப்ல வர கன்வர்சேஷன்ல போட பாருங்க. அதை போட்டு இப்பவே ஆரம்பிக்க பாருங்க. தெரிஞ்ச வார்த்தைகளை முதல்ல லேர்ன் பண்ணுங்க. அது சரியான முறையில பாவிக்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. தேர்ட் திங் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். என்னது தேர்ட் ஒன் தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட், என்னன்னா பிராக்டிஸ். இது எல்லாருக்குமே நாங்க சொல்ற விஷயம். வித்தவுட் பிராக்டிஸ் யூ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். பிராக்டிஸ் இல்லாம உங்களால ஆங்கிலம் பேச முடியாது. You may be good at English grammar, you know all the sentence patterns, you can get A+ in English examination. It doesn't matter if you don't practice. நீங்க சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணலாட்டி, உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல A+ எடுத்தாலும் சரி, பிராக்டிஸ் இல்லாம உங்களால இங்கிலீஷ்ல பேசவே முடியாது. அண்ட்
இவ்வளவு நாள் நாங்க இங்கிலீஷ் படம் பார்த்திருப்போம், இங்கிலீஷ் பாட்டு கேட்டிருப்போம். என்னத்துக்கு? அதுல மியூசிக்குக்காக இருக்கலாம், அல்லது படத்துல வர இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸுக்காக நான் படம் பார்த்திருப்போம். ஆனா இன்றையில இருந்து நீங்க இங்கிலீஷ் படம் பார்க்கும் போதோ, இங்கிலீஷ் பாட்டு கேட்கும் போதோ, ஏதாவது சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு விளங்குதான்றது உன்னிப்பா கொஞ்சம் அவதானிக்க பாருங்க. அந்த படத்துல ஒரு 1000 வார்த்தைகள் சொல்றாங்கன்னா, அந்த 1000த்துல ஒரு 5 வார்த்தை சரி உங்களுக்கு தெரிஞ்சா, அது உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாரி இருந்து, இதான் இந்த விஷயத்த தான் சொல்றாங்கன்னு விளங்கக்கூடிய மாரி இருந்ததுனாலே, அத படிப்படியா, படிப்படியா எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல. அப்ப இனி இங்கிலீஷ் படம் பார்க்கும்போதோ, இங்கிலீஷ் பாட்டுகள் கேட்கும்போதோ, அதோடைய அர்த்தங்கள விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அது விளங்குதோ இல்லையோ, யூ ட்ரை முயற்சி பண்ணுங்க. அப்ப முயற்சின்றது மிக, மிக முக்கியம். The other one is don't be scared of mistakes. Please, guys. So, this is the place where you learn from the mistakes. When you go to the society, no one is there to help you when you make mistakes. நீங்க சொசைட்டிக்கு போகும்போது, நீங்க பிழைகள் விடும்போது, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. There will be people to laugh at you, to mock at you. உங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கும், உங்கள பார்த்து கேலி செய்யறதுக்கு தான் the society. The society will put you down when you make mistakes. But this is the place, the classroom is the place where you learn from the mistakes. So இந்த classroomல தான் நாங்க பிழையில இருந்து படிக்கிறோம். So இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவரும் வந்து இங்கிலீஷ் தெரியாததான் படிக்க வராங்க. அப்ப இங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்ல. இப்ப தெரியாதவங்க தான் இங்கிலீஷ் படிக்க வராங்க. அப்ப அதனால வந்து தெரியாதது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா, நாங்க பிழவிட்டாலும் பரவாயில்லன்னு பேச ஆரம்பிக்கணும். ஐயோ! நான் பிழவிடுவேனே என்று நாங்க வாய மூடிட்டு இருந்தா இங்கிலீஷ் பேச முடியாது. So here, when you practice, when you actively take part in the lectures, so you have to answer the questions, you have to do the role plays, you have to communicate with your teachers. Don't worry about your mistake. Just go with the flow. உங்களுக்கு டீச்சரோட ஆக்டிவிட்டி செய்யும்போது, கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸோட ஆக்டிவிட்டி செய்யும்போதோ, உங்களோட பிழைகள பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அத கரெக்ட் பண்றதுக்கு டீச்சர் இருக்காங்க. தேர் இஸ் நோ ஒன் டூ புட் யூ டவுன். உங்கள இழிவுபடுத்துறதுக்கோ, டிமோட்டிவேட் பண்றதுக்கோ யாருமே இல்ல. நீங்க பிழவிட்டீங்கன்னா, நீங்க எவ்ளோ பிழவுறீங்களானா, ஐ அம் டெல்லிங் யூ ஒன் திங். நீங்க எவ்வளவுக்கு அதிகமா பிழவுறீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நீங்க அதிகமா பிழ விட 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 அதிகமா லேர்ன் பண்ணி கொண்டு போவீங்க. விட்டா தான் இங்கிலீஷ்ல எந்தெந்த விஷயங்கள் சரியா வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். தேர்ஃபோர் டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் விடுறேன்ட்டு அத பார்த்து பயப்பட தேவையில்ல. அடுத்தது கிளாஸ்ல படிக்கிற விஷயங்கள நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும். You have to speak with others. So most of you would say that we don't have people to talk with. நீங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் எனி பெர்சன் டு சாட் வித். சாட் பண்றதுக்கு யாருமே இல்ல. தேர்ஸ் நோ ஒன் டு ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய்றதுக்கு யாருமே இல்லன்னு மோஸ்ட் ஆஃப் யூ வுட் சே திஸ் ரீசன். இந்த இந்த காரணத்த எல்லாருமே சொல்லுவீங்க. பட் ஐ அம் டெல் யூ சம்திங் கைஸ். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டோன்ட் ஹேப்பன். வி ஹேவ் டு கிரியேட் தெம். வாய்ப்புகள் தானா அமையறதில்ல. அத நாங்க தான் உருவாக்கணும். உங்களோட இன்னொரு ஆள் இங்கிலீஷ் பேசணும்டா, நீங்க முதல்ல அவங்களோட பேச ஆரம்பிங்க. இத விட பெஸ்ட் ஆப்ஷன் யூ நோ வாட்? இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் டீச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் குடுங்க. நீங்க டீச் பண்ண 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 அந்த லாங்குவேஜோட நீங்க ஃபேமிலியர் ஆயிடுவீங்க. ரைட்? பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படின்றதெல்லாம் நாங்க வொரி பண்ண தேவையில்ல. இருக்கிறவங்க ஒரு ஆளோட பேசுங்க. இல்லாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சத, நீங்க படிச்ச விஷயங்கள, கிளாஸ்ல இனி படிக்க போற விஷயங்கள இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் குடுங்க. அது சொல்லிக் குடுக்கும்போது நிச்சயமா அது உங்களோட பிரெயின்ல, மைண்ட்ல வந்து அது அப்படியே அழியாத ஒரு இடத்துல இருக்கு. கட்டாயமா கிளாஸ் ரூம்ல படிக்கிற விஷயங்கள நீங்க வெளி உலகத்துக்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களால இங்கிலீஷ் பேசவே முடியாது. நீங்க இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இல்ல, லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில படிச்சாலும் உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. அன்லெஸ் யூ பிராக்டிஸ் அண்ட் அப்ளை. அத நீங்க பயிற்சி செஞ்சு அப்ளை பண்ணலாட்டி உங்களால இங்கிலீஷ் பேசவே முடியாது. ரைட்? அடுத்தது லுக் இன்டு ஃபாரின் கல்ச்சர். இது நாங்க ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அந்தந்த கல்ச்சர்ஸ். இங்கிலீஷ் படிக்கும்போது காய்ஸ் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அதுக்குரிய கல்ச்சர்ஸ் இருக்கு. இப்ப தமிழுக்கு எங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கிறது போல, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்ப விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், "ஐ ஈட் இங்கிலீஷ், ஐ ட்ரிங்க் இங்கிலீஷ்,
ஐ ஸ்லீப் வித் இங்கிலீஷ்ன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஐ ஈட் இங்கிலீஷ்ன்றா நான் இங்கிலீஷ்ல அத சாப்பிடுறதுக்கு என்னென்ன வகைகள்லாம் பாவிக்கிறேன். தூங்குற டைம்ல என்னென்ன வார்த்தைகள பிரயோகிக்கிறேன். அந்த என்வாயர்ன்மெண்ட்ட நீங்களே கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாரின் லாங்குவேஜ் பாருங்க இங்கிலீஷ் பேசுறவங்க எப்படி இருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிஹேவியர் மாறும். தட்ஸ் 100% ட்ரூ. உங்களுக்கு இங்கிலீஷ் சரியான முறையில நீங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களோட பிஹேவியர் டோட்டலாவே மாறும். ஒரு சொல்லுவாங்க பாருங்க, இங்கிலீஷ் பேச தொடங்கினா பொஷ்ஷா தெரிவாங்க. இல்ல ஒரு ஜென்டில்மேன் லுக்ன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. அது உண்மை. இங்கிலீஷ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஹேவியர்ல ஒரு மாற்றத்த அது கொண்டு வரும். அடுத்தது, டோன்ட் கிவ் அப். ரைட். நான் எத்தன தரம் பிளவிட்டாலும், எத்தன பிரச்சனைகள், எத்தன போராட்டங்கள், எத்தன கிளாஸுக்கு தடையா இருக்கு. இங்கிலீஷ் பேச பேச பிளவுறேன். எனக்கு ஒழுங்கா ப்ரனன்சியேஷன் வரதில்ல. கிளாஸுக்கும் ரெகுலரா ஜாயின் பண்ண முடியலன்னு இப்படி எத்தன பிரச்சனைகள் வந்தாலும், நீங்க எடுத்த முயற்சிய கைவிட வேண்டாம். ரைட்? டோன்ட் கிவ் அப். அது மிக மிக முக்கியம். இதான் 8வது விஷயம். என்ன நடந்தாலும் நான் 10,000 தரம் பிளவிட்டாலும், அடுத்த தரம் திரும்ப நான் பேசுவேன். அந்த கட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். யூ ஹேவ் டு பில்ட் அப் தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. திஸ் இஸ் த டைம் யூ லைக் வொர்க் ஆன். யூ ஹேவ் டு கிரியேட் யூ ஹேவ் டு பில்ட் அப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த நேரத்துல நீங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி உங்களால இங்கிலீஷ் பேசவே முடியாது. So that's what I'm telling. This is not a language to be learned. So this has to be experienced. நீங்க இந்த லாங்குவேஜ அனுபவத்தினூடாக பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப அனுபவத்தினூடாக பெற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த 8 வழிமுறைகளும் இருக்கு. இந்த 8 வழிமுறைகளையும் வந்து டெய்லி செய்யணுமா? அல்லது வந்து எப்பப்ப செய்யணுமென்று யாருமே கேட்க வேண்டாம். இதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு டைம நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்ய, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் செய்ய, நீங்க வேற வேற விஷயங்களுக்கு எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, இந்த இங்கிலீஷ் லேர்னிங் அந்த அந்த காலத்துல நீங்க கட்டாயமா இதுக்கண்டு ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 30 டூ 1 ஹவர். 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 ஹவர் சரி. கஷ்டமானவங்க குறைய 5 நிமிஷம் கிடைச்சாலும் அத யூஸ் பண்ணுங்க. டெய்லி இங்கிலீஷுக்குன்னு நீங்க ஒரு டைம் குடுங்க. கிளாஸ்ல படிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்ல. யூ ஹேவ் லாட் டு டூ. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் YouTubeல வீடியோஸ் பார்க்கிறது, Google சர்ச் பண்றது, புக்ஸ ரெஃபர் பண்றது. யூ ஹேவ் லாட் டு டூ. யூ ஹேவ் டு என்கேஜ். ஸோ யூ ஹேவ் டு பி வித் த லாங்குவேஜ். நீங்க அந்த லாங்குவேஜோட இருக்கணும். தென் ஒன்லி யூ கெட் தி இன்ட்ரெஸ்ட். அந்த லாங்குவேஜோட இருந்தா தான் உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப இந்த 8 வழிமுறைகளையும் இன்றையிலிருந்து செய்யறதுக்கு ஆரம்பிங்க. So the other one is, so this is how our classes are conducted. So இப்படித்தான் எங்களோட classes நடக்குது. முதலாவது, this is a student centered learning program. Student centered என்ன? இது மாணவர்களோட பேசிக் ரிக்வயர்மெண்ட், அவங்களோட அடிப்படை தேவைகளை மையமா வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. சோ அதனால வந்து இங்க டீச்சருக்கோ எங்களுக்கோ முக்கியத்துவம் இல்ல. நாங்க மாணவர்களுக்கும் அவர்களுடைய நீட்ஸ்க்கு தான் இங்க நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அடுத்தது, இந்த கிளாஸ் லெக்சரிங் மூட்ல போகாது. லெக்சரிங்னா இப்ப நான் செய்யறது இப்ப லெக்சரிங். நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆனா கிளாஸஸ் வந்து டிஸ்கஷன்ஸ், ரோல் பிளே என்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸா நடக்க போகுது. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஆக்டிவா இன்வால்வ் ஆவீங்க. ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த பேரியர் இருந்தா நீங்க டீச்சர்ட்ட டவுட் கேட்க இயலாது, டீச்சர்ட்ட பயம் இல்லாம பேச இயலாது. அப்ப அந்த பேரியர்ஸ் எல்லாமே இல்லாம செய்து, டீச்சருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு இன்டராக்ஷன நாங்க உருவாக்குறது. we have to build up a good rapport between the teacher and you. உங்களுக்கும் டீச்சருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உருவாக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க பயம் இல்லாம டீச்சர்ட்ட பேசுறீங்க. இங்கிலீஷ்ல பேசும்போது அப்ப என்ன பயம்னா, டீச்சர் திருத்துவாங்க. டீச்சர் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணி தருவாங்கன்ற ஒரு ஒரு அந்த என்வாயர்ன்மென்ட்க்குள்ள நாங்க உங்கள கொண்டு வரோம். அடுத்தது, இது ஆன்லைன் கிளாஸஸ்ன்றதால உங்களுக்கு வீடியோ பிரசன்டேஷன்ஸ் இருக்கும். வீடியோ பிரசன்டேஷன்ஸ் டீச்சர் ஆக்ஸ்போர்ட் காலேஜ் செய்றது இல்ல.
நீங்க செய்யற வீடியோ பிரசன்டேஷன். ஸ்போக்கன் கிளாஸ், ரைட்? ஸ்போக்கன் கிளாஸ்ல யாரு கூடுதலா பார்ட்டிசிபேட் பண்ணணும்? மாணவர்கள் தான் இந்த ஆக்டிவிட்டில எங்கேஜா ஆக்டிவா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப இங்க உங்களுக்கான வீடியோ பிரசன்டேஷன்ஸ் கிடைக்கும். அதை எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு முதல் பாடத்துல இருந்து சொல்லி தருவாங்க. டீச்சர் யூஸ்வலா சொல்லப்போனா டீச்சர் உங்களுக்கு முதல் நாள் லெசனை படிப்பிச்சுட்டு அதுக்குரிய ஒரு டாபிக் கொண்டு தருவாங்க. அந்த டாபிக்ல நீங்க உங்களோட வீடியோ எடுத்து குரூப்ல போட வேண்டும். யூ ஹேவ் டு டூ தட். அப்ப அதுல என்னென்ன பிழை இருக்குன்றத டீச்சர் உங்களுக்கு இண்டிவிஜுவலா செக் பண்ணுவாங்க. 2வது இன்டென்சிவ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஆப்பினூடாக நீங்க ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட இங்கிலீஷ் பேசுற அனுபவத்தை பெற முடியும். ரைட்? அந்த ஆப் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸுக்கு முதல் நாள் தான் உங்களுக்கு அந்த ஆப்ப நாங்க தருவோம். அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல 120 கிட்டத்தட்ட 120 கன்வர்சேஷன்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க 2 படி செஞ்சாலும் 2 மாசத்துக்கு உங்களுக்கு தாராளமா 120 கன்வர்சேஷன் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றது? இப்படித்தான் நாங்க ஏசியன்ஸ் இங்கிலீஷ் பேசினாலும், வெள்ளக்காரர்கள் செய்ற ஐடியாஸ் நமக்கு கிடைக்காது. அப்ப அந்த ஒரு அனுபவத்த வெள்ளக்காரர்கள் அல்லது இங்கிலீஷ் தாய்மொழியா கொண்டிருக்கிறவங்க பேசுறது போல எங்களுக்கு பேசல. அதான் அவங்க பேசுறது எங்களுக்கு சில நேரங்கள்ல விளங்காது. அப்ப அந்த அனுபவத்துக்காக இந்த ஸ்பீக்கிங் ஆப்ப நீங்க யூஸ் பண்ண முடியும். இத நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது இங்கிலீஷ் பேசுறதுக்கான உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பிராக்டிசஸ் நடக்கும். ஏனென்டா காய்ஸ், தமிழ போல இங்கிலீஷ்ல நாங்க ரீட் பண்ண இயலாது, பேச முடியாது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு உச்சரிப்புகள் இருக்கு. இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் தான். ஆனா 44 உச்சரிப்புகள் இருக்கு. அதெல்லாம் அப்படி அதுக்கான பிராக்டிசஸ் உங்களுக்கு நாங்க தருவோம். அடுத்தது இங்கிலீஷ் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு பேரியரா இருக்கிற இன்னொரு விஷயம் எங்கள்ட்ட இருக்கிற வேர்ட் பவர். வேர்ட்ஸ் தெரிஞ்சா தானே நாங்க பேசலாம். தெரியாம எப்படி பேசுறது? இதுக்கு இதான் சரியான வேர்ட்ஸ் எப்படி நாங்க பேசலாம். அப்ப அந்த உங்களோட வொக்காபுலரிய நாங்க டெவலப் பண்றதுக்காக வொக்காபுலரி டெவலப் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல நடக்கும். இன்னொன்று காய்ஸ், ஹோம் ஒர்க் நீங்க கட்டாயம் செய்யணும். ரைட்? ஹோம் ஒர்க்ல எப்பயுமே வந்து ரீடிங், லிஸ்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? சாரி. இந்த ஹோம் ஒர்க்ல நீங்க அதுதான் சொன்னேனே, ஒவ்வொரு நாளும் ஒரு 1 ஹவர் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கண்டு. அப்ப அந்த இதுல நீங்க இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் செய்யும்போது, படிச்ச விஷயத்த நீங்க ரீகால் பண்றீங்க. ஏதாவது தெளிவு இல்லாம இருக்கும்போது, அத டீச்சர்ட்ட கேட்டு நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க. இப்படித்தான் நீங்க படிக்கும்போது இங்கிலீஷ்ல உங்களுக்கு அதாவது நீங்க ஒரு பர்டனா ஃபீல் பண்ண மாட்டீங்க. கஷ்டமான ஒரு விஷயமா ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ரைட்? இந்த 2 மாசத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 எக்ஸாம்ஸ் இருக்கு. 4 எக்ஸாம்ஸ்டா 4 விதமான எக்ஸாம்ஸ் இருக்கு. ஒன்று பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன். இப்ப நீங்க இந்த ஓரியன்டேஷன் முடிஞ்சோனே செய்ய போறது. 2வது வீக் எக்ஸாமினேஷன். 3வது மிட் டெர்ம் எக்ஸாமினேஷன். 4வது ஃபைனல் எக்ஸாமினேஷன். சோ இந்த 4 எக்ஸாமினேஷனும் உங்கள நீங்க செல்ஃப் இவாலுவேட் பண்றதுக்கு. ஆரம்பத்துல இந்த நாலேஜ்ல இருந்தீங்க. இப்ப இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கீங்கன்னு உங்களாலேயே அத நீங்க பார்க்க முடியும். இது உங்கள ஃபெயில் பண்றதுக்கு இல்ல. உங்கள நாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. அடுத்தது கிளாஸ்ல சிக்னல் இஷ்யூஸ் இருக்கலாம். அல்ல சிக் இருக்கிறதால ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அன்னைய நாள் கிளாஸுக்கு வராம இருப்பீங்க. அதுக்காக ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங்க நம்பி யாருமே கிளாஸுக்கு வர வேண்டாம். பெர்சனலா ரிக்வெஸ்ட் பண்றாங்களுக்கு தான் சில நேரங்கள்ல நாங்க ரெக்கார்டிங்க போடுவோம். அடுத்தது கிளாஸுக்கு வந்து நோட்ஸ் எழுதணுமே என்றெல்லாம் வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் நோட்ஸ் எழுத போனோம்னா, அந்த நோட்ஸ் எழுதுறதுலயே அந்த 2 மணி நேரமும் கவர் ஆயிரும். அதனால உங்களுக்கு ஏர்லியாவே நாங்க நோட்ஸ தந்துருவோம். அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக் கொள்ளலாம், அல்லது எழுதி வச்சுக் கொள்ளலாம். அப்ப இது 2ம் செய்யும்போது உங்களுக்கு கிளாஸுக்கு வந்து அந்த ஸ்போக்கன் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ்.
Right. Now you all can see the screen. ஸோ இங்க பார்த்தோம்னா, அடுத்தது இதான் நான் சொன்ன இந்த ஸ்பீக்கிங் ஆப். இந்த ஸ்பீக்கிங் ஆப்ப நாங்க உங்களுக்கு தருவோம். இந்த ஆப்ல 120க்கும் மேற்பட்ட கன்வர்சேஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் அவங்களோட அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள் இந்த ஆப்ல இருக்கு. இந்த ஆப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு டெமோ ஒன்றினூடாக நாங்க சொல்லி தருவோம். அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ப இலகுவாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த கிளாஸ்ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ நாங்க உங்கள டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குரூப்பா நாங்க போட்டுருவோம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இருப்பீங்கன்னா, அந்த மாணவர்களையும் கிளாஸுக்குள்ளேயே சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சு, அவங்களுக்குள்ள நாங்க ஆக்டிவிட்டீஸ் செய்ய விடுவோம். அத ஆக்டிவிட்டி செய்யும்போது, ஆசிரியர் அத மானிட்டர் பண்ணி, என்னென்ன பிளவிட்டீங்க, இந்த குரூப் ஆக்டிவிட்டில என்ன இஷ்யூஸ் இருந்தது, அத எப்படி நாங்க ஓவர் கம் பண்ணணும், இந்த டவுட்ஸ், இந்த விஷயங்கள கிளாரிஃபை பண்ற சகல விஷயங்களையும் ஃபீட்பேக்கையும் உங்களுக்கு ஆசிரியர் குடுப்பாங்க. அப்ப குரூப் ஆக்டிவிட்டி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் டீச்சர்ன்ட்டு இல்லாம ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உங்களோட நாலேஜ ஷேர் பண்றீங்க. அப்ப அதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஈக்குவலா தானே நாங்க இங்க ட்ரீட் பண்ற எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் தான். ஈக்குவலா எல்லாரையும் நாங்க ஸ்டூடண்ட்ஸா ட்ரீட் பண்றோம். அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களோட ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் அவங்க அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது, மெட்டாக்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷன குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அப்ப இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு நிறைய முறைகள்ல அதே நேரத்துல நீங்க எதிர்பாராத முறையில உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேசுறதுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பில்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. அப்ப இங்க அதுக்காகத்தான் இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லா நாளும் நடக்காது. ஒரு கிழமைக்கு ஒரு நாள் குரூப் டிஸ்கஷன்ஸ் இந்த கிளாஸ்ல நடக்கும். அதுல எல்லாருமே கட்டாயமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிலாக்கள் எப்படின்னா குரூப்ல இருப்பாங்க. ஆனா மைக் ஆன் பண்ணவே மாட்டாங்க. வீடியோஸ் ஆன் பண்ணவே மாட்டாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது வந்து அப்படி இருக்கிறதால உங்கள பாசிவ் லேர்னரா இருக்கிறதால உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. ஏன் காரணம் வெட்கம். மைக் ஆன் பண்ணி, வீடியோ ஆன் பண்ணி பேசுறதுக்கு வெட்கம். சில ஆட்களுக்கு உண்மையாவே வந்து மைக் வேலை செய்யாம இருக்கலாம் மண்டே நாள்ல. சில ஆட்களுக்கு உண்மையாவே போன்ல மைக்ரோஃபோன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதெல்லாம் அக்செப்டபிள் ரீசன். ஆனா சில பேர் ஐயோ வெட்கம், என்ன ஆட்கள் சிரிப்பாங்களே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது கஷ்டம். சோ இப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ணிடாதீங்க. தட் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அண்ட் ரீடிங் அண்ட் லிசனிங். நான் சொன்னது போல ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலயும் உங்களுக்கு ரீடிங் லிசனிங் பிராக்டிசஸ் கிடைக்கும். அந்த ரீடிங்கையும் அந்த லிசனிங்கையும் நீங்க எப்படி செய்யணும்ன்றதை உங்களுக்கு டீச்சர் சொல்லி தருவாங்க. ரைட். இப்ப ரீடிங்கும் லிசனிங்கும் செஞ்சா தான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ்ல நிறைய விஷயங்களை கெயின் பண்ணக்கூடியமா இருக்கு. நீங்க ரீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நிறைய வார்த்தைகள், நிறைய பேட்டர்ன்ஸ், அதுக்குரிய ஸ்பெல்லிங்ஸ், எந்த இடத்துல அந்த பேட்டர்ன்ஸ் அமைஞ்சிருக்கு, எப்படி அது ஒரு வார்த்தையோட வந்திருக்குன்ற சகல விஷயங்களையும் உங்களுக்கு ரீடிங் கற்றுத் தருது. அப்ப ரீட் பண்ண உங்களுக்கு நிறைய சென்டென்ஸா இருக்கலாம், பேட்டர்ன்ஸா இருக்கலாம், ஃப்ரேசஸா இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் நீங்க அதுல ரிட்டன் ஃபார்மாவோ, ஓரல் ஃபார்மா நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கு. லிசன் பண்ணும்போது அந்த சொல்லினுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி அந்த சொல்ல நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும், அது எந்த இடத்துல வருது, அந்த எங்களுக்குள்ளேயே அந்த அந்த ஆடியோ கேட்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கா, எல்லாத்தையுமே வந்து இந்த லிசனிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குது. ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்கு. ஒரு லிசனிங் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கோ, முதலாவது நாளுக்குரிய லிசனிங் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கோ, முதலாவது நாளுக்குரிய ரீடிங் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கோ உங்களுக்கு நிச்சயமா கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் டே. ஆனா, அத நீங்க கன்டினியூவா 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் கன்டினியூவா செய்யும்போது, உங்களுக்கு நிச்சயமாகவே அதுல உங்களுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்ற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால ப்ளீஸ் கட்டாயமா உங்களுக்கு தர ரீடிங் ஆக்டிவிட்டீஸ, லிசனிங் ஆக்டிவிட்டீஸ ஸ்கிப் பண்ணாம அதுக்குரிய டைம குடுத்து நீங்க அத கட்டாயம் செய்யுங்க. ரீடிங், லிசனிங் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது நான் சொன்ன வீக்லி எக்ஸாமினேஷன். சோ பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். ரைட். ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாமினேஷன் வச்சு உங்கள நாங்க ஃபெயில் பண்ண போறோமா? நோ. இந்த எக்ஸாம் வந்து உங்கள ஃபெயில் பண்றதுக்கோ, உங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கோ இல்ல. ஒவ்வொரு வீக்ன்னு சொல்லும்போது, கிழமையில 3 கிளாஸ் நடக்க போகுது. அந்த 3 கிளாஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு 3 கிளாஸ் முடிய உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? இப்ப முதல் 3 லெசன் படிச்சுட்டீங்க. அந்த 3 லெசனுக்குரிய எக்ஸாம் நீங்க செஞ்சீங்கன்னா, ஓகே இதுல
அந்த எக்ஸாம்ல என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை சரி எடுத்திருக்கீங்க, எத்தனை பிழை எடுத்திருக்கீங்க, அதுக்குரிய சரியான காரணங்கள் என்ன எல்லாமே ஆன் த ஸ்பாட் அந்த பேப்பர்ல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? எது உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கு, எதுல இன்னும் நீங்க இன்னும் அதிகமாக நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற விஷயம், அந்த கிழமைக்குள்ளேயே அந்த 3 பாடத்துக்குள்ளேயே உங்களுக்கு சரியாயிடும். அப்ப நீங்க அடுத்த கிழமை போகக்குள்ள, இந்த முதல் கிழமைக்குரிய எந்த லெசன்ஸும் உங்களுக்கு அரியர்ஸ் இருக்காது. கஷ்டமாவும் இருக்காது. படிக்க போற பாடமும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. அப்ப ஒவ்வொரு கிழமையும் நாங்க 3, 3 லெசனா கிளியர் பண்ணி வரும்போது, இந்த வீக்லி எக்ஸாம் நீங்க செய்யும்போது சாரி ஆன் த ஸ்பாட் உங்களுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். பிழையான ஆன்சர் எது? சரியான ஆன்சர் எது? எல்லாமே வந்து அந்த எக்ஸாமினேஷன் இதுல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொருவரும் கட்டாயமா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த எக்ஸாமினேஷன நீங்க செய்யணும். ரீடிங் இருக்கு, லிஸ்னிங் இருக்கு, ரைட்டிங் இருக்கு. ரீடிங் 20 மினிட்ஸ், லிஸ்னிங் 20 மினிட்ஸ், ரைட்டிங் 30 மினிட்ஸ் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இத நீங்க கட்டாயமா அந்த எக்ஸாம்ஸ நீங்க செய்ய வேண்டும். அதுக்குரிய மார்க்ஸ நாங்க கவுண்ட் பண்ணிக்கொண்டே போவோம். சோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு கிழமைக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதால, அடுத்த கிழமைக்கு போகும்போது நீங்க ஒரு ஃப்ரீயான மைண்டோட புது லெசன்ஸ்க்கு போறீங்க. பழைய லெசன்ஸ்லயும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. அதையும் கிளாரிஃபை பண்ணி இதுக்கு அடுத்த லெசன்ஸ இலகுவாக படிக்கக்கூடிய மாரி இருக்கு. அப்ப 2, 3, 4ன்னு 12 லெசன் சேரும் வரைக்கும் உங்களுக்கு அது கஷ்டம். அப்ப உங்களுக்கு மிட் டெர்ம் எக்ஸாம் என்று சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1 மாசம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மிட் டெர்ம் எக்ஸாமினேஷன் நடக்கும். டே 1ல இருந்து டே 12 வரைக்கும் நீங்க படிச்ச அவ்வளவுத்தையும் அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க செய்வீங்க. அப்ப முதல் நாள் நீங்க ஜாயின் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் 12வது கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் மிட் டெர்ம் எக்ஸாம். அப்ப நீங்க முதல்ல எடுத்த மார்க்ஸுக்கும், 12வது நாள் நீங்க படிச்சுட்டு எடுத்த மார்க்ஸுக்கும் உங்களுக்கான அந்த வித்தியாசத்த நீங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அந்த நாலேட்ஜ நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. இப்ப இதுல நாங்க என்னன்னா, 40 மார்க்ஸ் தான் எங்களுடைய பாஸ் மார்க்ஸ், பாசிங் லெவல். 40 மார்க்ஸுக்கு மேல எடுக்கிற எல்லாருமே வந்து இந்த மிட் டெர்ம் எக்ஸாமினேஷன்லயோ சரி, ஃபைனல் எக்ஸாமினேஷன்லயோ 40 மார்க்ஸுக்கு மேல எடுக்கிறவங்க அவங்க எலிஜிபிள். இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஓகே. இங்கிலீஷ்ல வந்து அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுது. 40 மார்க்ஸ் குறைய எடுத்தாங்கன்னா, அவங்கள நாங்க திரும்ப ரீகன்சிடர் பண்ணுவோம். என்ன ரீசன்? 40 மார்க்ஸ் குறைய எடுத்ததுக்கான, ஃபெயில் எடுத்ததுக்கான ரீசன் என்ன? இத நாங்க தேடுவோம். அவர் ஆக்டிவிட்டீஸ் ஒழுங்கா செஞ்சிருக்காரா? எல்லா வகுப்பும் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணியிருக்காரா? டீச்சர் தார வேலைகள் அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் சரியா வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறான்றது எல்லாத்தையுமே நாங்க அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நாங்க கட்டாயமா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். அதுக்குரிய காரணங்கத்த நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்லைட்ஸ்ல சொல்லி தரேன். அப்ப வீக்லி எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒருக்கா நடக்கும். இது வந்து அந்த 3 நாள் லெசனுக்குரிய எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி, உங்க அடுத்த லெசன்ஸுக்கு உங்கள மைண்ட் அல்லது நீங்க ஃப்ரீயா ஒரு ஃப்ரெஷ்ஷா படிக்கிற ஒரு மைண்ட் செட் அது உங்களுக்கு உருவாக்குது. ரைட். இப்ப நான் சொன்னேன் தானே, இந்த ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் லிங்க் குரூப்ல வைப்போம். அந்த எக்ஸாம் தான் உங்கள டிசைட் பண்ண போது, நீங்க எந்த லெவலுக்கு சூட்டபிளான ஒரு ஆளுண்டு. அப்பர் லெவலுக்கு சூட்டபிளோ, இன்டர்மீடியேட் லெவல் அல்லது லோவர் லெவல். அப்பர் லெவல்ன்றது கூடிய மார்க்ஸ் எடுக்கிறவங்க. இன்டர்மீடியேட்ன்றது சராசரி மார்க்ஸ் எடுக்கிறவங்க. லோவர் லெவல்ன்றது பாஸ் மார்க்ஸ் குறைய எடுக்கிறவங்க. சோ இது நாங்க எக்ஸாம் வச்சு இன்னைக்கு வர எக்ஸாம் வந்து உங்கள ஃபெயில் பண்ண இல்ல. உங்கள நாங்க கேட்டகரைஸ் பண்றதுக்கு. அப்பர் லெவலுக்கு, இன்டர்மீடியேட் லெவலுக்கு, லோவர் லெவலுக்கு நாங்க கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஏன் நான் சொன்னேன் தானே, எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் நாங்க ஒண்டா போட்டு படிப்பிச்சதால எந்த பிரயோசனமும் இல்ல. உங்களோட காசும், டைமும் தான் வேஸ்ட்டா போகுது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, மாணவர்களுக்கு ஏற்ற போல நீங்க எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில நாங்க உங்கள செப்பரேட் பண்ணுவோம். அப்ப உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்தது போல நாங்க சிலபஸ கவர் பண்ணுவோம். இப்ப அப்பர் லெவலுக்கு இருக்கிறவருக்கு அட்வான்ஸ் லெசன்ஸ் தேவை. லோவர் லெவல்ல இருக்கிறவருக்கு பேசிக் லெசன்ஸ் தேவை. அப்ப 2 பேரையும் ஒண்டா போட்டா என்ன நடக்கும்? கச்சால் ஆயிடும். என்ன நடக்கும்? அப்பர் லெவல்ல இருக்கிற ஆளுக்கு லோவர் லெவல் டீச் பண்ணக்குள்ள போரிங்கா இருக்கு. லோவர் லெவல்ல இருக்கிற ஆளுக்கு நாங்க அப்பர் லெவலுக்குரிய லெசன்ஸ் டீச் பண்ணும்போது ஒண்ணுமே விளங்காது. அதனால தான் இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில நாங்க உங்கள கேட்டகரைஸ் பண்ணி போடுவோம். சோ அதனால இன்னைக்கு நடக்க போற அந்த எக்ஸாம ஜென்யூனா செய்யுங்க. இன்டர்நெட் பார்க்காதீங்க, புக்ஸ பார்க்க வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் தெரியுதோ தெரியிறத எடுங்க, தெரியாதத ஸ்கிப் பண்ணுங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எழுதுங்க, தெரியாத ஆன்சர்ஸை ஸ்கிப் பண்ணுங்க. அது நோ வரிஸ். நீங்க 1 மார்க்ஸ் எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. 100 மார்க்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. எல்லாருமே ஈக்குவலான ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்ப ஒரே சிலபஸ் தான். எங்களோட டிப்ளோமா இன் இங்கிலீஷ்ல சிலபஸ் உண்டு. ஆனா என்ன அப்பர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், லோவர் லெவல் அந்த அந்த லெவல்ஸுக்கு ஏற்றது போல படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து லெசன்ஸை அப்ரோச் பண்றது, அந்த அணுகுற முறை வித்தியாசம் மாறுபடும். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து இன்றைய நாள் அந்த எக்ஸாமினேஷனை மிகவும் கருத்தோட செய்யுங்க, கான்ஷியஸோட செய்யுங்க, கன்சர்னா செய்யுங்க. யார்ட்டையும் கேட்காம உங்களுக்கு தெரிஞ்சதை மாத்திரம் செய்யுங்க. இந்த எக்ஸாமினேஷன் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு நெம்புகோலா இருக்கு. ஸோ இப்படித்தான் நாங்க உங்களை எக்ஸாமுக்கு பிறகு வாரம் நீங்க எடுத்த மார்க்ஸின் அடிப்படையில நாங்க உங்களை டிவைட் பண்ணுவோம். அடுத்தது யோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் அ லாங்குவேஜ் லேர்னர். ஒரு லாங்குவேஜ் லேர்னரா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? So first thing is merely joining English course will not make you speak. You need to do what we ask you to do. அதாவது இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால இங்கிலீஷ் பேசலாமன்ற மைண்ட் செட் இருக்குமாண்டா அந்த மைண்ட் செட்டை இல்லாம செய்யுங்க. நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்க உங்களால இங்கிலீஷ் பேச முடிஞ்சதா இல்லையான்றது நீங்க உங்களோட கண்ணால பாக்குறீங்க. அதனால சில பேருக்கு இருக்கிற அட்டிடியூட் நாங்க காசு கட்டிட்டோமே அனி இங்கிலீஷ் பேசலாம் அப்படி இல்லை. கிளாஸுக்கு வந்தா அதுக்குரிய வேலைகளை செஞ்சு நாங்க உங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றோமோ அதை நீங்க ஃபாலோ பண்ண சொல்றோமோ அந்த விஷயங்களை நீங்க அதுக்கேற்ற முறையில செய்ய வேண்டும். Your continuous attendance and the attentive participation is compulsory. கிளாஸுக்கு அந்த ரெக்கார்டிங் பார்த்து படிப்போம், கிளாஸுக்கு வர முடியல, அந்த அந்த அப்படியான நடவடிக்கையில கிளாஸ்ல வச்சிருக்க வேண்டாம். நீங்க எல்லா கிளாஸுக்கும் கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணி ஆகணும். அதே நேரத்துல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 80% குறைவான அட்டெண்டன்ஸ் இருக்குமெண்டா உங்களால ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியாது. ஃபைனல் எக்ஸாம் எழுதலாட்டி இந்த ப்ரோக்ராம் நீங்க சரியான முறையில கம்ப்ளீட் பண்ணல, அப்ப அதால உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கிடைக்காது. Therefore எல்லா கிளாஸும் நீங்க மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மறக்காம இல்ல, இந்த 2 மாசம் 24 கிளாஸஸ் நடக்க போகுது. 2 மாசம் தான் 24 கிளாஸஸ் தான். இந்த 24 கிளாஸத்துக்குரிய டைமை நீங்க வடிவ அலோகேட் பண்ணீங்கன்னாலே காணும். 3வது யூ ஷுட் டூ செல்ஃப் பிராக்டிஸ் வித் வாட் யூ லேர்ன். நீங்க படிச்ச விஷயத்துல இருந்து அதை தானா நான் சொன்னதை ஒவ்வொரு நாளும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க படிச்ச விஷயத்த திரும்ப பாக்குறதுக்கோ அதை லேர்ன் பண்றதுக்கோ அதை ஆக்டிவிட்டி செய்யறதுக்கோ அதுக்குரிய நேரத்தையும் காலத்தையும் நீங்க ஒதுக்கி அதை கட்டாயமா செய்ய வேண்டும். இன்டர்நெட்டை நீங்க யூஸ் பண்ணலாம், புக்ஸை ரிஃபர் பண்ணலாம், உங்களோட டீச்சர்கிட்ட கேட்கலாம், எப்படியோ சரி செல்ஃப் பிராக்டிஸ் நீங்க தானா முயற்சி செஞ்சு படிக்கணும்ன்றது முக்கியம். அடுத்தது டீச்சர் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் தந்தாங்கண்டா ப்ளீஸ் அதை செய்யுங்க. அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க, எந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அதனால உங்களுக்கு என்னென்ன ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் தராங்களோ அதை நீங்க கட்டாயமா செய்ய வேண்டும். அடுத்தது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ரீடிங்கும் லிஸ்னிங்கையும் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம செய்யுங்க. நாங்க தர ரீடிங் லிஸ்னிங் இல்லாம நிறைய லிஸ்னிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நிறைய ரீடிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்களும் முயற்சி எடுத்து அதுக்காக எல்லாத்தையும் படிக்கணும்ன்றதுக்காக வந்து எந்த நேரமும் வந்து ரீடிங் அண்டே லிஸ்னிங் ஒண்டே செய்யணும் இல்லை. படம் பாக்குறதும் ஒரு அதுல என்னத்தை லிசன் பண்றீங்க, பாட்டு கேட்கறதுல என்னத்தை லிசன் பண்றீங்க, அல்லது நியூஸ் பேப்பர் வாசிப்புக்குள்ள என்னத்தை ரீட் பண்றீங்க, அப்படியான விஷயங்களே உங்களை நீங்க வந்து ரீடிங் லிஸ்னிங்ல இன்வால்வ் பண்ணலும். ரைட், இந்த விஷயங்கள் மிக மிக முக்கியமான. இதெல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னரா நீங்க செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த வேலையை செய்யாம ஐயோ நான் இங்கிலீஷ் பேசாம போயிட்டேன் என்று சொன்னோம்டா அது உங்களுக்கு தான் ஒரு ஃபெயிலியரை கொடுக்கும். அடுத்தது so we have come to the latter part of this session. அதாவது இந்த ப்ரோக்ராம் உங்களோட முதலாவது கிளாஸ் எப்ப நடக்கும்ன்றத எத்தனையாம் தேதி எப்ப நடக்கும்ன்றத உங்களுக்கு இன்றைக்கு அல்லது நாளை காலையில இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இப்ப நீங்க பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க. அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸை நாங்க செக் பண்ணணும். உங்களோட மார்க்ஸை செக் பண்ணி அந்த மார்க்ஸை கேட்டது போல நாங்க குரூப்பை டிவைட் பண்ணணும். குரூப்பை டிவைட் பண்ணி அதுக்குரிய டீச்சர்ஸை நாங்க அசைன் பண்ணணும். டீச்சர்ஸ் அசைன் பண்ணி சிலபஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ், அவங்களோட ஸ்லைட்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸையும் ஒரே கிளாஸ் போல நாங்க படிப்பிக்க இல்லாது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸுக்கு ஏற்றது போல டீச்சர்ஸ் சில மாற்றங்களை செய்வாங்க.
அதே நேரத்துல நாங்க உங்களோட மார்க்ஸ் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி அதை டிவைட் பண்ணி குரூப் ஆட் பண்றன்றது ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லை. அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் 8 to 10 days. அதுக்கு 8ல இருந்து 10 நாளுக்கு மேல எடுக்கும். அதனால உங்களுக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ற டீட்டெயில்ஸ குரூப்ல போடுவாங்க. ஆனா இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மட்டும் நான் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிப்பேன்னு அப்படி யாருமே சொல்ல வேணாம். நீங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது உங்களுக்கு அந்த 8 வழிமுறையை சொல்லி தந்திருக்கேன். அதை இன்றையில இருந்தும் சரி, நாளையில இருந்தும் நீங்க ஆரம்பிக்கிறது உங்களோட இங்கிலீஷ் அந்த லேர்னிங் ப்ராசஸ் நாளையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்தது உங்களை நாங்க எப்படி இவாலுவேட் பண்றது? உங்களை நாங்க எக்ஸாம் வச்சோ சரி, அல்லது உங்களுக்கு நடக்கிற ஆக்டிவிட்டிஸோ சரி, நீங்க செய்யற ஸ்பீச் பிரசன்டேஷனும் சரி, அதுதான் உங்களை இவாலுவேட் பண்ண. அந்த இவாலுவேஷனை நாங்க கட்டாயமா செஞ்சு அதுல நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த மிட் டேர்ம் எக்ஸாமும் அப்படித்தான். நீங்க முதல் நாள்ல இருந்து 12 நாள் வரைக்கும் எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு பார்த்து 40 மார்க்ஸுக்கு மேல எடுக்கிறவங்க அட்வான்ஸா படிப்பாங்க. 40 மார்க்ஸுக்கு குறைய எடுக்கிறவங்க திரும்ப முதல்ல இருந்து படிப்பாங்க. ஏனென்றா எங்கட மாணவர்களை நாங்க இந்த காசு எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக நாங்க கேர்லெஸ்ஸா விட போறது இல்ல. நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் என்ன, நாங்க உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம்ட்டு. அப்ப 40 மார்க்ஸுக்கு குறைய எடுத்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல எந்த பிரயோசனமும் இல்ல. காரணம் அது உங்களுக்கு அந்த நீங்க படிக்கிற விஷயம் உங்களுக்கு விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அதனால நீங்க 40 மார்க்ஸுக்கு கீழ எடுத்தீங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து படிச்சு வருவீங்க ஒரு மாசத்தை. 40 மார்க்ஸுக்கு மேல எடுத்தீங்கன்னா அட்வான்ஸா உங்களுக்கு படிக்க முடியும். சோ இப்படியான ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நாங்க எங்கட கிளாஸ்ல வச்சிருக்கோம். ஸ்கூல் போலன்னு நீங்க நினைக்கலாம். காரணம் சில விஷயத்த நாங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதும் நீங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்டெண்டன்ஸ் நாங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது 80% வரவு இல்லாட்டி ஃபைனல் எக்ஸாம் செய்யவே இயலாது. அதே நேரத்துல இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க 40 மார்க்ஸுக்கு மேல எடுக்கலாட்டி அடுத்த லெவலுக்கு போகலாம். இதெல்லாமே நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. இது எங்களுக்கு இல்ல, உங்களோட நன்மைக்கு. சோ இதை மெயின்டைன் பண்ணக்குள்ள நீங்க கொஞ்சம் உணர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வீங்க. அது உங்களுக்கு தான் பிரயோசனத்தை உங்களோட லைஃப்ல தான் அது ஒரு சேஞ்ச கொண்டு வரும். அடுத்தது இந்த ப்ரோக்ராம நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் ஆன்லைன் சர்டிபிகேட்னு சொல்றது இலவசமாக கிடைக்கும். பிசிக்கல் சர்டிபிகேட் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்குரிய பேமெண்ட்டை நீங்க அந்த சர்டிபிகேட்டுக்குரிய பேமெண்ட்டை செஞ்சு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வீட்டை அனுப்புவாங்க. அது எப்பன்றது கோர்ஸ்ல கடைசியில உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பற்றி இப்ப ஒரி பண்ண வேண்டாம். சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக இங்கிலீஷ் படிக்க வராதீங்க. இங்கிலீஷ் உண்மையாவே நீங்க பேசணும்னா எல்லா கிளாஸையும் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. அந்தந்த விஷயங்களை அந்தந்த கிளாஸுக்குரிய விஷயங்களை தெளிவா செய்யுங்க. ரைட். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷனை நான் குரூப்ல போட போறேன். உங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு 1 hour பேப்பர் தான். நீங்க அதுக்கு முதல் செஞ்சு முடிக்கலாம். யார்கிட்டையும் கேட்டோ எதையும் பார்த்தோ எழுத வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. 1 மார்க்ஸ் எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாம் பேப்பரை ஓபன் பண்ணும்போது 2 விஷயம் இருக்கு. சில பேரோட போனுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் ஓபன் ஆகாது. அதுக்கான காரணம் உங்களோட போன்ல நீங்க சில நேரங்கள்ல உங்களோட கூகுள்ல லாகின் பண்ணலாட்டி, கூகுள்ல நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸ கொடுத்து லாகின் பண்ணலாட்டி அதுக்குரிய அந்த பேப்பர் உங்களுக்கு ஓபன் ஆகாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்க டென்ஷன் ஆகாம வேறொரு போனுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணி உங்களோட சரியான டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த எக்ஸாமினேஷனை செய்யுங்க. இது ஒரு 100 பேர் எக்ஸாம் இல்லைன்னா ஒரு 2-3 பேருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. காரணம் அவங்க போன்ல அந்த கூகுள் செட்டிங் செய்ய தெரியாது. அதனால போன் எப்பயுமே நாங்க ஒரு ஸ்மார்ட் போன் பாவிக்கின்றா கட்டாயமா இமெயில் அட்ரஸ் கொடுத்து கூகுள்ல நாங்க லாகின் ஆகி இருக்கோம். இது நாங்க போன்ல டிவைஸ்ல செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலையை நாங்க செய்ய தவறுற சந்தர்ப்பத்துல இந்த பேப்பர் உங்களுக்கு ஓபன் ஆகாது. சோ அதை பற்றி ஒரி பண்ணாம அதை இன்னொரு போனுக்கு சரி நீங்க ஷேர் பண்ணி அந்த பேப்பரை டைமுக்கு செஞ்சு முடிச்சிருங்க. அப்ப உடனே இந்த வேலையை பாருங்க. இந்த லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு லேட்டா ஜாயின் பண்ணவங்க பரவாயில்ல. அதுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்க குரூப்ல போடுவோம். ஆனா கிளாஸுக்கு 8 மணி 8 மணிக்கு முதல் நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிடணும். நீங்க லேட்டா ஜாயின் பண்ண மற்றவங்களுக்கோ சரி ஆசிரியருக்கோ திரும்ப விளங்கப்படுத்த வேண்டிய நிலைமை. அதே நேரம் மற்றவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயங்களை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. சோ இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த ஓரியன்டேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த ஓரியன்டேஷனுக்கு பிறகு நடக்கிற எக்ஸாமினேஷனையும் கட்டாயம் செய்யுங்க. செய்யாம விட்டுறாதீங்க. அதே நேரத்துல
நான் சொல்லி தந்த விஷயங்களை இன்றையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நாங்க மீண்டும் சந்திக்க போறோம். We will meet again with a brand new session. Until then, stay safe. Have a good night. God bless you everyone. Do the examinations. Good luck. Tada bye bye. See you guys.